வணக்கம் ஷேடோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற அனிமி மூவிஸ், அதுக்கப்புறம் வந்து 1-2 அனிமீஸுக்கான அப்டேட். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ உண்மையில இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும். 2 ஸ்ட்ரைக் விழுந்திருக்கிறதுனால நம்ம சேனலுக்கு வந்துட்டு அவ்வளோ யாருக்கும் ப்ரொமோட் ஆகாது. ஸோ மறக்காமல் அதை பண்ணி விட்ருங்க. அதோட பெல்லைக்கன் ஆன் பண்ணி வைக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாகவே எல்லாமே வீடியோஸ் நம்ம தினமும் போட ஆரம்பிச்சிருவோம். அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் வந்துட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணி வைக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொன்றும் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். சரி வாங்க, இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் பார்க்கலாம். ஜேஜேகேவோட 5th ஆனிவர்சரி. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு ஜேஜேகே சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டானுங்க. அதாவது ஜனவரி 2026 ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கானுங்க. அதுவும் இது வந்துட்டு கல்லிங் கேம் மார்க்கோட பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 1 அப்போ ரிலீஸ் பண்ணிட்டு அங்கிட்டு கொஞ்சம் மாதம் கழிச்சு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவானுங்க, இல்லை வருஷம் தான். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த இது ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம குஷியாக இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு குஷின்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது கல்லிங் கேம் மார்க்கோட ஃபஸ்ட்டு 2 எபிசோடு, அதாவது முதல் 2 எபிசோடை வந்துட்டு ஒரு மூவியாக ரெடி பண்ணி விட போகிறானுங்க. அதுவும் நவம்பர் 2025. அதாவது நவம்பர் 7ஆம் தேதி வந்துட்டு எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. ஜுஜுட்சு மூவி வருது, அதுவும் கல்லிங் கேம் மார்க்கோட ஃபஸ்ட்டு 2 எபிசோடு. ஸோ இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு செயின்சா மேனோட ரிலீஸ் டேட் தான். ஆமாங்க, செயின்சா மேன் மூவி வந்துட்டு இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதாவது வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுறதா இந்தியாவிலே ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் 26, அதாவது இந்த மாதம் வந்துட்டு செயின்சா மேன் வந்துட்டு தியேட்டருக்கு வருது. ஆனால் என்ன லாங்குவேஜ் வருது அப்படிங்கிற மட்டும் இன்னும் சொல்லலை. இதுவும் தமிழில் வந்தால் நல்லா தான் இருக்கும். டீமன் ஸ்லேயர் வேறு தமிழில் வருது, இதையும் சேர்த்து தமிழில் விட்டானுங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓவராலாக ஆசைப்பட வேணாம். ஸோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆனால் போய் பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் என்ன மட்டும் செயின்சா மேனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா சீசன் 1 நான் பார்த்து சும்மா பையராக இருந்தேன். இவங்க எப்படா விடுவானுங்க பார்த்துட்டு இருந்தால் ஒரு வழியாக மூவியாச்சும் விட்டானுங்க, சரி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்டம்பர் 26 செயின்சா மேன் தியேட்டருக்கு வருது. இதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது சின்சான் இன் இந்தியா. அதாவது சின்சான் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணுறது ஒரு மூவியாக வந்து எடுக்கிறானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்லேயே வரும். ஏன்னா தமிழ்லேயே ட்ரெய்லர் விட்டானுங்க சின்சானுக்கு. ஸோ எத்தனை பேர் இதை வந்துட்டு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். நான்லாம் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஆல்ரெடி வந்து ஒரு மூவியோ போய் தேட்டரில் போய் பார்த்தேன், அந்த டைனோசர் வச்சு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவியோ போய் தேட்டரில் போய் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு சின்சான் மூவி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே டேட்டு, அதாவது செப்டம்பர் 26 தான் ரிலீஸே ஆகுது. செயின்சா மேனோட தான் இதுவும் வருது. ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் வந்துட்டு சின்சானோட மூவிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க வந்து கமெண்ட் போட்டு போங்க. நான்லாம் வெயிட்டே காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. 2 இதில் எதுக்கு போவேன்னு தான் தெரில. டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் ஆர்க் மூவி. ஸோ இது வந்துட்டு செப்டம்பர் 12 எல்லாத்துக்கும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது, தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருக்க வீடியோவிலே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு இதை பற்றி நம்ம அவ்வளோ வளவலன்னு பேச தேவையில்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த நியூஸுக்கு போயிடுவோம். சோலார் வழியை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வருஷம் வந்ததுலேயே அதான் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு அனிமே வந்து லைவ் ஆக்ஷனாக எடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த லைவ் ஆக்ஷன் எடுக்க போகிறது அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த இது அஃபிஷியலாக சொல்லிட்டானுங்க, நாங்கள் லைவ் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு. ஸோ இதில் இப்போ வந்துட்டு ஹீரோயினி, ஸோ இவங்க 2 பேர்த்தோட கேஸ்டிங் என்னன்னு சொல்லியிருக்கானுங்க. இது ஆல்ரெடி நம்ம செகண்ட் சேனலே போட்டிருக்கோம். ஒருவேளை நம்ம செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். இல்லைனாலும் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பியான் வூ சோக். ஸோ இவர் தான் வந்துட்டு ஜின்வூவாக இதில் வந்துட்டு நடிக்க போகிறாரு. அதுக்கடுத்து வந்து ஹான் சோஹி, இவங்க தான் இதில் வந்துட்டு சாயா வந்துட்டு நடிக்க போகிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம காத்திருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து ஆல்ரெடி ஒன் பீஸே வந்துட்டு நல்லா ஹிட்டு கொடுக்க வச்சானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸை நம்ம நம்பலாம். இந்த சோழி நல்லாவும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டை போட்டு விட்டு போயிருங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஹெல் பேரடைஸ் சீசன் 2. ஸோ நீங்கள் வந்து ஹெல் பேரடைஸ் சீசன் 1 பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சீசன் 2 எந்த அளவுக்கு பயமாக இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா சீசன் 1 பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருங்க. ஏன்னா ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி அனிமியில் இதுவும் ஒன்று சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே சும்மா பட்டையை கலப்புறம் மட்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துங்க. ஏன்னா இதோட அனிமேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு டீமன் ஸ்லேயர் அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து இங்கிலீஷாக தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துருங்க. ஸோ அப்படியே யூடியூப் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அது கேட்டு கூட போய் பார்த்துக்கோங்க. ஆனால் எப்படியோ பார்த்துருங்க. ஸோ இப்போ இதுக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதோட சீசன் 2 வந்துட்டு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டானுங்க. அதாவது ஜனவரி 2026. ஸோ அப்போ வந்துட்டு ஹெல் பேரடைஸோட சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆயிரும்ட்டானுங்க. ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் போடுங்க. நான்லாம் ஃபயர் விட்டு காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்னா ஜனவரி மாதம் மொத்தமுமே வந்துட்டு சும்மா அதிரடியாக எல்லாமே இறங்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3யோட கோர் 2 தான். அதாவது பார்ட் 2. இது தமிழ்லேயே வந்திருக்கும், உங்களில் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த அனிமியோட
பார்ட் 2 வந்துட்டு ஜனவரி 2026 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ ஜனவரி மாதம் நான் ஏன் ஃபயராக இருக்குன்னு சொன்னேன் இப்போ உங்களுக்கு புரியுது. ஏன்னா எனக்கு பிடிச்ச நிறைய அனிமே வந்துட்டு ஜனவரி மாதம் தான் வந்து ரிலீஸும் பண்ணுறானுங்க. அதை முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃபயர் ஃபோர்ஸும் ஒன்று. ஸோ எத்தனை பேர் வந்து ஃபயர் ஃபோர்ஸை பார்த்துருக்கீங்க? அதுக்கப்புறம் இது வந்து தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ கடைசியாக வந்து சீசன் 3யோட ஃபஸ்ட்டு பார்ட் முடியுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சீசன் 3யோட செகண்ட் பார்ட் வர அப்படியே தமிழ் டப் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு இவனுங்க 3 எபிசோடு கழிச்சு விட்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கொஞ்சம் தமிழ் டப்லேயே விட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்க தேவையில்லை. ஸோ அதனால என்ன மட்டும் எத்தனை பேர் ஃபயர் ஃபோர்ஸோட இந்த செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்துட்டு ஜனவரி மாதம் 2026 ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இதுக்கு இன்னும் டேட் சொல்லலை. 30 சீசன் 4. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி எப்போயோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2026 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மட்டும் இன்ஃபார்ம் கொடுத்துட்டானுங்க. ஆனால் இன்னும் டேட் இதை எதுவுமே சொல்ல. ஆனால் 2026 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் சீசன் 1 தமிழ் இப்போ வரப்போகுது அப்படின்னு. சீசன் 4 ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அந்த 3 சீசன் தமிழ் பண்ணி விட்டானுங்க அப்படின்னா கொண்டாட்டம் தான். ஏன்னா சீசன் 4 வர தமிழ் பண்ணிடுவானுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவன் வந்து டாக்டர் ஸ்டோன் பண்ண மாட்டோம் பண்ணுவானுன்னா எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு டக்குன்னு ஒரு வேளை அதை தமிழ் பண்ணி விட்டானுங்க அப்படின்னா சீசன் 4 வர தமிழ் பண்ணிடுவானுங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனிமி தமிழ் வரும்னு இருக்கும்ல, அது வந்து அப்படியே கமெண்டில் போட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் அனிமினே சொல்லலாம். அதாவது நான் வந்து வெறும் ஆக்ஷன் அனிமி ஸோ இது மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். என்ன இந்த மட்டும் லவ் ட்ராமா ஸோ இது மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு அனிமி தான் ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர். ஸோ இந்த ஒரு அனிமிக்கு சீசன் 2 வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. எத்தனை வருஷமாக சீசன் 2 வருமானு கதறிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ அது வந்துட்டு ஏப்ரல் 2026ன்ட்டானுங்க. ஏன்னா இது வந்துட்டு 2025 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ எப்படியோ தள்ளி போய் எப்படியோ ஒரு வழியாக ரிலீஸ் பண்ண போகிறோன்ட்டானுங்க. ஸோ அது முடியும் சந்தோஷம். ஏன்னா இது ஒன் ஆஃப் தி என் ஃபேவரட் லவ் அனிமி லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்ம் போய் பார்த்துருங்க. ஏன்னா இந்த அனிமி பார்க்கறதுக்கே சும்மா தரமாக இருக்கும். இல்லாதில் சும்மா ஃபீல் குட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 18+ இல்லாத ஒரு சூப்பரான ரொமான்ஸ் அனிமி பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமே இல்லாமல் இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடாதா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஒரு வேளை பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்ன மட்டும் ஃபீலை கொடுத்துன்னு சொல்லுங்கள். என்னெல்லாம் மற்ற அனதர் கேட்டகரி அனிமிஸையும் பார்க்கலான்னு ஃபீல் பண்ண வச்சது இந்த அனிமி தான்ப்பா. ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் சீசன் 2க்காக வெயிட் பண்ணுறீங்க? ஏப்ரல் 2026 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டானுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணி போடுறேன். சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து 2026 ரிலீஸ் ஆக அப்புறம் அனிமிஸோட லிஸ்ட்டை தான் நான் ரெடி பண்ணி போடலான்ட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இந்த மூவிஸ்க்கானது இருந்துச்சா, ஸோ அதனால தான் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நான் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு பார்ட் 2 வந்துட்டு நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதாவது 2026 ரிலீஸ் ஆக போகிற அனிமிஸு. அது மட்டுமே இல்லாமல் இன்னும் செப்டம்பர் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் அனிமிஸாக இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டுமே இல்லாமல் நம்ம செகண்ட் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம்னா வச்சுக்கோங்க. அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே சும்மா கிடக்கு. ஸோ போகிற போக்கில் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போகிறதுனால பார்த்துட்டு போகலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஃபாலோவும் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு அதை தினமும் வந்து ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். செகண்ட் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கவும் ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ போயிட்டு வரட்டுமா ஷேடோஸ்?